வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளது. வச்சகோரி தப்பாது, விஜய் போட்டியிடும் தொகுதி இதுதான், கலக்கத்தில் கனிமொழி. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது விஜய் கட்சியுடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் அவரது கட்சிக்கு எந்த ஒரு சின்னம் ஒதுக்கப்படும். முக்கியமாக விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதே அவரது ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா. அதாவது விழுப்புரம், விருதாச்சலம், ரிஷிவந்தியம் இந்த 3 தொகுதிகளில் விஜய்க்கான ரசிகர் பட்டாளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பான்மையாக தீர்மானிக்கக்கூடிய அடர்த்தியான வகையில் தான் வன்னியர் சமூகத்தினரும் பட்டியல் சமூகத்தினரும் உள்ளனர். இந்த 2 சமூகத்தினுடைய விஜய்க்கு ஒரு ஆழமான வேறு இருக்கிறது. இதை ஒட்டித்தான் அவருடைய முதல் மாநில மாநாடு விக்கிரமாண்டி சாலையில் இடத்தை தேர்வு செய்ததற்கு அந்த அரசியல் ஒன்றே காரணமாக கருதப்படுகிறதா. அந்த மாநாட்டிற்கு தான் வெற்றி அவருக்கு சென்டிமெண்டாக நிறைய நம்பிக்கை கொடுத்திருக்கிறதா. இந்த விழுப்புரம் தொகுதியில் இந்த முறை முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம் தோற்ற தொகுதி. இங்கே வெறும் 14,868 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் திமுகவை சேர்ந்த லட்சுமணன் அவர்கள். இங்கே சி.வி. சண்முகம் தோற்றத்துக்கான முக்கிய காரணம் என்னவென்றால் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியான இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு வாக்குகள். அதனால்தான் அவர் இன்னொரு பக்கம் மயிலம் தொகுதி மக்கள் போகலாமா என ஆலோசனையும் ஓடிக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறதாம். சிறுபான்மையினம் ஒரு நல்ல மதிப்பும் ஆதரவுக்கு விஜய் இருப்பதாக தாவைக்கென நம்புகிறார்கள். அந்த வாக்குகள் எல்லாம் வன்னியர் பட்டியல் சமூகங்கள் வாக்குகள் கரை சேர்த்துவிடும் என கைப்போர்க்கிறதாம் தாவைக்க. ஆனாலும் இது ஒரு முக்கியமான ஸ்டார் தொகுதி. இதற்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், திமுகவை சேர்ந்த இன்னொரு முன்னாள் முதலமைச்சர் பொன்முடியும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றது அடைந்திருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் தொடர்ந்து இந்த தொகுதியில் வெற்றி அடைந்ததற்கு திமுகவின் கோட்டை இது. அதனால் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று முக்கிய தொகுதி என்பதால் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதால் திமுகவும் அதிமுகவும் எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். அந்த இடத்தில் போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று கருதுகிறார்கள். விஜய் நேரடியாக திமுக அதிமுகவோடு போட்டியிடுவதை முதற்கட்டமாக தவிர்க்க நினைக்கிறாராம். பாஜக காங்கிரஸ் போட்டியிடுவ தொகுதியில் கூட களமிறங்கினால் நல்லது என்கிற ஒரு கணக்கும் இருக்கிறதா. இதற்காக விருச்சாசத்தில் ஒரு கண் இருக்கிறது. ஒரு சென்டிமெண்ட்டையும் புரிந்து வைத்திருக்கிறார் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். 2006 முதல் தேர்தலிலே அவரை எம்எல்ஏவாக ஒரு தொகுதி கேப்டன் வழியில் திரைப்படத்தை தொடங்கின விஜய் அவர்கள் அரசியலும் அவருடைய பாதையிலே தொடங்கினால் நன்றாக இருக்கும் என சென்டிமெண்டாகவும் கூறுகிறாராம். அதற்கு அடுத்ததான் தேர்தல் வெற்றி அடைந்து எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு மரியாதையும் செலுத்தும் தொகுதியாக தான் ரிஷிவந்தியம் தொகுதி கருதப்படுகிறது. ஆனால் அங்கே இப்போது திமுகவின் வசந்தம் கார்த்திகேயன் வலுவாக இருந்து வருகிறார். அதனால் முதல் சாய்ஸ் விஜய்க்கு விருதாச்சலம் தான். அது மட்டுமில்லாதது, இது பாமகவுடைய வலிமையாக கோட்டை. கோவிந்தசாமி ஒரு டாக்டர், ஒரு நல்ல மரியாதைக்குரியவர். அந்த ஏரியாவிலே அவருக்கு செல்வாக்கு பெற்றவராம் என்று விஜயகாந்த் தோற்கடித்தார். இங்கே முக்கியமான அடர்த்தியாக இருக்கின்ற வன்னியர் சமூகமக்கும் தங்கள் சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் என்று பார்க்காமல் விஜயகாந்தை வெற்றி பெற செய்ய வைத்த தொகுதியாக இது பார்க்கப்படுகிறதா. அதனால் தான் முக்கியமாக கூட்டணியில் ஒருவேளை பாமக தாமகவுடன் கூட்டணி வந்தால் இந்த தொகுதியில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா. அது மட்டுமன்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டிதான் விஜய் அவர்கள் சுறா படத்திலிருந்து கூட அனுமதி திரும்பும் என பேசியிருப்பார். மீனவராக நடித்திருப்பாராம். அதில் மட்டுமன்றி அங்கு விசிக கட்சியை சேர்ந்த ஆளுநர் ஸ்மார்ட் மற்றும் உறுப்பினர்கள் சென்னையில் ஒரு வேட்பாளராக அங்கு சென்று வெற்றியும் அடைந்திருக்கிறாராம். அது மட்டுமன்றி தற்போது பாஜகவை தோற்கடிக்க வேளாங்கண்ணி, தூத்துக்குடி தொகுதியிலும் விஜய் அவர்கள் போட்டியிடுவாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. அது மட்டுமன்றி அப்பகுதியில் அதிக அளவில் இயற்கை வளங்கள் கொள்கை அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா. இந்த விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்து களமாடலாம், இவையெல்லாம் ஸ்கோர் செய்ய முடியும் என்பது கை கொடுக்கும் என கருத்துகிறார் விஜய் கட்சி நிர்வாகிகள். ஆகையால் மொத்தத்தில் இந்த தொகுதியில் இருந்துதான் விஜய் போட்டியிட போகிறார்களா என சொல்ல முடியாது. 234 தொகுதியில் இருக்கிறது. அவர் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அதற்குத்தான் ஸ்கெட்ச் போட்டு மதுரை மாநாட்டையும் பிரம்மாண்டமாக நடத்த தீவிரமான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் விஜய் அவர்கள். சூழலுக்கேற்ப கூட்டணிக்கு ஏற்ப விஜய் அவர்கள் போட்டியிடும் தொகுதியெல்லாம் மாறுபடலாம் என்கிறார்களாம். தாவைக்கவன் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகளும் இது கூறுவதாக வெளியிட்டது. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் விஜய் எந்த தொகுதியில் போட்டி என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறதா. மேலும் இது 3 வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.